வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் உங்கள் fiverr.comல உங்கள் ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் உங்கள் fiverr.comல எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் காமிக்கும், திஸ் இஸ் a great time to edit your profile அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எடிட் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே உங்கள் ஃபுல் நேம், இந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபார் எவர்னு வைங்க. இந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேலை தர ஒரு சில மெம்பர்ஸ் ஃபைவருக்கு தேடும்போது இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்கிறவங்க மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அப்படி தேடும்போது உங்கள் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஃபார் எவர்னு வச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு நீங்கள் படுவீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ இங்கே வெக்கேஷன் மோடுன்னு இருக்குது. வெக்கேஷன் மோடுன்னு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஃபைவரில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெகுலராக உங்களுக்கு டெய்லியும் ஒரு 4 ஆர்டர்ஸ் 5 ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு 4-5 நாள் ஊரில் இருக்க மாட்டீங்க அப்படின்னா புதுசாக ஆர்டர்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வெக்கேஷன் மோட் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக எந்த ஆர்டர்ஸும் வராது. அதாவது நீங்கள் வெக்கேஷனில் இருக்கீங்க, உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண விரும்பினா, இந்த அக்கௌண்ட் எனக்கு வேண்டாம் ஃபார் எனி ரீசன்ஸ், இப்போ இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ண போகிறது கிடையாது, இப்போ வெக்கேஷன் மோட்லேயும் போட போகிறது கிடையாது. ஸோ இது இப்போதைக்கு விட்டுருங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு நீங்கள் வரும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிங்கிற டேபு கீழே நீங்கள் புதுசாக ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு மறுபடியும் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின். அதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் நீங்கள் எப்பெல்லாம் பணம் சம்மந்தமான விஷயம் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி தரதுக்கு, செக்யூரிட்டி தரதுக்காக இந்த கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ நாங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு செட்னு கொடுக்குறேன். செலக்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்? அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வாட் வாஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுறோம். நான் இங்கே எங்கள் நாயுடைய ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா பப்பி. ஸோ நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ உங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணியாச்சு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபைவரில் நீங்கள் ஒரு $50 சம்பாதிச்சிருக்கீங்க, அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க. அப்போ வித்ட்ரா பண்ணும்போது மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்கும், வாட் வாஸ் யுவர் நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் பப்பின்னு ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது ஏடிஎம் பின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தெரியுதுன்னா நான் கூட உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிட முடியும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் மெசேஜஸ் இதை டிக் பண்ணிடுங்க. ஆர்டர் மெசேஜஸ் இதையும் டிக் பண்ணுங்கள். ஆர்டர் ஸ்டேட்டஸஸ் இதையும் டிக் பண்ணிடுங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு யாராவது கிளைண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா உங்கள் மெயிலுக்கு அது வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைவர் ஓப்பன் பண்ணாமல் கூட உங்கள் மெயில் மூலமாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குது, யாராவது போல் கம்யூனிகேட் பண்ணியிருந்தா, யாராவது புதுசு ஆர்டர் போட்டிருந்தா, வேறு யாராவது ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே ஆன்லைன் இருக்கட்டும், விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒன்றும் டச் பண்ணாதீங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பில்லிங். ஸோ இந்த பில்லிங் அப்படிங்கிற டேப்பில் உங்கள் ஃபுல் நேம், உங்கள் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த வேட் ஐடி நம்பர் அப்படிங்கிறதுல வந்து சும்மா என்ஏ மட்டும் கொடுங்க. நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. அதாவது என் ஃபுல் நேம் வந்து சரவணன்னு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த வேட் ஐடி நம்பர் நாட் அப்ளிகபிள் அதாவது என்ஏன்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கான இன்வாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் காமிச்சிருவாங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்த பின்னாடி செட்டிங்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துடும். இந்த டீம் அக்கௌண்ட் பற்றி நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் விரும்பினா, நீங்கள் யாராவது 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்பினா எங்களுக்கு சொல்லுங்கள், அது எப்படி பண்ணுறது நாங்கள் சொல்லித்தரோம். இப்போதைக்கு நீங்கள் தனியாகவே பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4-5 பேர் நல்ல டீமாக இருந்தால் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இங்கே ஆன்சர் கொடுப்போம். சப்போஸ் அதையும் மீறி டவுட் இருக்குது அப்படின்னா எங்கள் சப்போர்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வரப்போகிற வீடியோவில் ஃபைவரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.